பெய்ஞ்சாங் புயல் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு 10:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது. இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. கடந்த 3 மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலு குறையக்கூடும். இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் அதி கனமழையும் 6 இடங்களில் மிக கனமழையும் 20 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளின் அடிப்படையில் பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும். இதற்கு முன்னர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2004ஆம் வருடம் 21 சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவாகியுள்ளது. தற்பொழுது 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்கின்றது. தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். பெய்ஞ்சாங் புயல் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு 10:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது. இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. கடந்த 3 மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலு குறையக்கூடும். இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் அதி கனமழையும் 6 இடங்களில் மிக கனமழையும் 20 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளின் அடிப்படையில் பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும். இதற்கு முன்னர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2004ஆம் வருடம் 21 சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவாகியுள்ளது. தற்பொழுது 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்கின்றது. தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். பெய்ஞ்சாங் புயல் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு 10:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது. இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. கடந்த 3 மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலு குறையக்கூடும். இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் அதி கனமழையும் 6 இடங்களில் மிக கனமழையும் 20 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளின் அடிப்படையில் பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும். இதற்கு முன்னர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2004ஆம் வருடம் 21 சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவாகியுள்ளது. தற்பொழுது 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்கின்றது. தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். பெய்ஞ்சாங் புயல் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு 10:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது. இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது.
கடந்த 6 மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. கடந்த 3 மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறையக்கூடும். இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் அதி கனமழையும் 6 இடங்களில் மிக கனமழையும் 20 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளின் அடிப்படையில் பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும். இதற்கு முன்னர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2004ஆம் வருடம் 21 சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவாகியுள்ளது. தற்பொழுது 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்கின்றது. தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும்.